நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்டிக்ஸ் லெசன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆப்டிக் லெசன் எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ செகண்ட் லெசனாக நம்ம புக்கில் இருக்குது. ஸோ இந்த லெசன் பற்றி நீங்கள் பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு அவர் எம்ஜே டாப்பர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது யூனிட் 2 10th ஸ்டாண்டர்டில் ஆப்டிக்ஸ். ஸோ ஆப்டிக்ஸ் லெசன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் லெசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஃபஸ்ட் லெசனில் ஒரு ஈர்வு காமிச்சோமோ ஸோ அதுக்கு ஆப்போசிட்டான லெசன் தான் இது. ஸோ இந்த படித்தாலுமே வந்து நமக்கு அதிக மதிப்பெண்கள் அப்படிங்கிறது வாங்கிடலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய டயக்ராம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். ஸோ அதுவே வந்து அதிகமான மார்க்கை வந்து உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த கிளாஸ்குள்ளார போகலாம். ஸோ நீங்கள் அடுத்ததாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், நாம் ஆப்டிக் லெசனுக்குள்ளார வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் அப்படிங்கிற ஒரு டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து 2 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு டாபிக் தான் இப்போ இந்த பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் அப்படிங்கிறதுல நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைட் அப்படிங்கிறதெல்லாம் கீழே கொடுத்துருக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அடுத்து செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம லைட் ஆல்வேஸ் ட்ராவல்ஸ் அலாங் த ஸ்ட்ரெயிட் லைன். அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு லைனில் தான் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, லைட் டஸ் நாட் நீட் எனி மீடியம் ஃபார் இட்ஸ் ப்ரொபகேஷன். இட் கேன் ஈவன் ட்ராவல் த்ரூ வேக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தோன்னா, ஸோ த ஸ்பீட் ஆஃப் த லைட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க வேக்கம் ஆர் ஏர். ஸோ வேக்கம் ஆன் ஏரில் வந்து நமக்கு ஒரே ஸ்பீடில் தான் போகும். ஸோ லைட் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறையவே வந்து வேக்கத்துக்கும் ஏருக்கும் மீடியாவுக்கும் தெரிஞ்சிருது. ஸோ பால் அண்ட் ஃபெதர் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு அப்படி எந்த ஒரு மீடியாவும் தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான இது கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் வந்து பார்த்தீங்கன்னா C is equal to 3 × 10⁸ ms-1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லைட்டோட ஸ்பீட் வேல்யூம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம ஃபிஃப்த் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ சின்ஸ் லைட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் த வேவ்ஸ் இட் கேரக்டரைஸ்டு பை த வேவ் லென்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேவ் லென்த்தை நம்ம எதில் குறிப்போம்னா லாம்டாவில் குறிப்போம். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வியில் குறிப்போம். ஸோ இது ரெண்டுமே மெர்ஜ் ஆகி நமக்கு என்ன வருதுன்னா C = V அண்ட் லாம்டா அப்படின்னு வருது. ஸோ இந்த இடத்துல நான் ஏன் அன் சொல்கிறேன்னா அது மல்டிபிளில் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ C அப்படிங்கிறதுக்கு என்னென்னா வெலாசிட்டி ஆஃப் த லைட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம சிக்ஸ்த் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்னா, டிஃப்ரெண்ட் கலர்டு லைட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஹேஸ் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ டிஃப்ரெண்ட் கலர்டு லைட். ஸோ இப்போ நாம் செவன்த் பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு டேபிள் மேலே ஒரு ப்ளூ கலர் லைட், அதாவது வயலட் அண்ட் ரெட் கலர் லைட் வந்து போட்டுட்டு நீங்கள் ஒரு 10 மீட்டர் தள்ளி போனீங்கன்னா எது பிரகாசமாக தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நாம் நினைக்கிற மாதிரி ரெட் கலர் லைட்டு தான் வந்து அதிகமாக வந்து தெரியும். ஸோ ரெட் கலர் லைட்டுக்கும் இதுக்கும் நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நமக்கு செவன்த் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ வேவ் லென்த் அப்படிங்கிறது வயலட்டுக்கு லோவஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து வேவ் லென்த் வந்து ரெட் கலருக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்த 8th பாயிண்ட் அப்படிங்கிறத பொறுத்தோன்னா, when light is incident on the interface between two medias is a partially reflected and partially refracted அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பாதி மேத்ஸில் வந்து இன்சிடென்ட் அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் அண்ட் இதுலேயும் இருக்குது sin I/sin R அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அது ஸ்னெல்ஸ் லால உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது நம்ம வரக்கூடிய அந்த டாபிக்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இதோட வந்து நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் அப்படிங்கிறத முடியுது. ஸோ நாம் இப்போ அடுத்த டாபிக்குள்ளார போகலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிஃப்ராக்ஷன் ஆஃப் டைப்பில் நமக்கு என்ன வந்து எத்தனை டாபிக்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 2 to 3 டாபிக்ஸ் அண்டு இதில் வந்து நமக்கு முக்கியமானதே இந்த 2 டாபிக்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அடுத்து அப்படிங்கிறது பார்த்தோன்னா, ஸோ ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ஸோ ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டில் ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ நமக்கு ரீஃப்ராக்ஷன்னா என்னன்னு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். ரீஃப்ராக்ஷன்னா இட்ஸ் நத்திங் பட், ஸோ இது வந்து ஒரு ஒன் டைப் ஆன் ப்ராசஸ். ஸோ இதில் நமக்கு வந்து டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த டிவியேஷன் ஆஃப் ரே ஆஃப் லைட்
when light travels from the rarer medium to the denser medium is called refraction அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா refraction takes place due to the difference in the velocity of the light in different media அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. The velocity of the light is more an rarer medium and less in a denser medium. Refraction of light obeys two laws of fraction. ஸோ laws of refraction அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டூ லாஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் லாவில் நம்ம பார்த்தோம்னா த இன்சிடென்ட் ரே த ரீஃப்ராக்டட் ரே அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் லா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு செகண்ட் லா. ஸோ செகண்ட் லாவில் ஸ்னெல்ஸ் லா வந்து அடிப்படையாக வரும். ஸோ இந்த ஸ்னெல்ஸ் லாவில் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி அந்த சைன் ஐ பை சைன் ஆர் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கும். ஸோ சைன் ஐ பை சைன் ஆர் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா இது வந்து இந்த ரேஷியோ வந்து டிஃபைன் பண்ணால் வரும். த ரேஷியோ ஆஃப் த சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் அண்ட் சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் அதோட ரேடியஸும் இது ரெண்டுமே வந்து நமக்கு ஒன்றாக சேரும். ஸோ இதுவே வந்து நம்ம ஒரு முக்கியமான ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதோட ரேஷியோ அப்படிங்கிறது தான் நமக்கு ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சைன் ஐ பை சைன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸோ μ1 பை μ2 அப்படிங்கிறது நமக்கு ரெசிப்ரோக்கலாக வருது. ஸோ அதனால் μ2 பை μ1 அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்து ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஸோ புக் பேக்கில் இருக்குது. இந்த 2 மார்க்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்றும் எழுத தேவையில்லை. த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வேக்கம். ஸோ த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் அண்ட் இன் த மீடியம் பீஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது மியூ அப்படிங்கிறது பற்றி எழுதணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது மியூ. ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு சி பை வி அப்படிங்கிறது தான் இதுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோன்னா ரெண்டாவது பாயிண்ட் இதுலேயே த ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் எ மீடியம் இஸ் லோ இன் த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் இஸ் ஹை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து தேர்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா த ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் எ மீடியம் இஸ் ஹை இஃப் த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் இஸ் லோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குமே வந்து நான் உங்களுக்கு ஒரு இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இப்போ மீடியம் இஸ் லோ அப்படின்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஹை. ஸோ மீடியம் ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த லைட் வந்து நமக்கு ஹையாக இருந்ததுன்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து லோவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே. ஸோ இதில் நம்ம ஃபோர்த் பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வென் லைட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் த டென்சர் மீடியம் டு த ரேரர் மீடியம். ஸோ டென்சராக இருக்கிற மீடியத்துக்கும் கொஞ்சம் லூஸாக இருக்கக்கூடிய மீடியம் அதாவது ரேரர் மீடியத்துக்கும் எப்போ லைட் ட்ராவல் ஆகுதோ த ரீஃப்ராக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரீஃப்ராக்ஷன் ஸோ உங்களுக்கு வந்து ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன் ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி. த ரீஃப்ராக்டட் ரே இஸ் த பென்ட் அவே ஃப்ரம் த ட்ரான் சர்ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தோன்னா ஃபோர்த் பாயிண்ட் வென் லைட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஏ ரேரர் மீடியம் டு ஏ டென்சர் மீடியம் த ரீஃப்ராக்டட் ரே இஸ் பென்ட் டுவர்ட்ஸ் த இன்டர்ஃபேஸ். ஸோ while bent towards the interface அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ நார்மல் ட்ரான் இன்டர்ஃபேஸுக்கும் ஸோ இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து நான் சொல்லணுன்னா ஸோ மேலே இருக்கிற ரெண்டு பாயிண்ட்டுக்கும் வந்து ஹை அண்ட் லோ டிஃபர் ஆச்சு. ஸோ இதுக்கு ரேரர் அண்ட் டென்சர் மீடியம் அப்படிங்கிறது லோ ஆகுது. ஸோ இது வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் இன் அவர் புக் பேக். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸில் வருது. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோன்னா அடுத்த டாபிக்கு போகலாம். ஸோ நமக்கு கொடுத்துருக்க அடுத்த டாபிக் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ரீஃப்ராக்ஷன் ஆஃப் எ காம்போசிட் லைட் இன் எ டிப்ரெஷன் ஆஃப் லைட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரீஃப்ராக்ஷன் ஆஃப் எ காம்போசிட் லைட் அப்படிங்கிறதுல நமக்கு 2 பார்ட்ஸ் வந்து முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா ஸோ ரீஃப்ராக்ஷன் ஆஃப் எ காம்போசிட் லைட் இன் எ டிப்ரெஷன் ஆஃப் லைட். ஸோ சன் இஸ் த ஃபண்டமெண்டல் அண்ட் த நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட். இது எல்லாத்தையுமே தெரிஞ்சது தான். சன் அப்படிங்கிறது தான் நமக்கு இயற்கையாக தந்த ஒரு ஒளி அப்படின்னு. ஸோ இந்த நானோ குரோமேட்டிக் சோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கான டெஃபினேஷன் இது. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு சான்ஸ்லெஸ் அப்படிங்கிறது வந்து சொல்லணும். ஸோ சோடியம் வேப்பர் லேம்ப். ஸோ இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு இது. ஸோ நமக்கு தேவையும் படாது இது. ஸோ அதனால் நம்ம வந்து இதுக்கு ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுமே நமக்கு புக் பேக்லேயும் இல்லை இன்டீரியர்லேயும் இது அவ்வளோக்கா கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் இதை நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் படிக்கலாம். பண்ணுறதா வேறு இருக்குது. ஹலோ. ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பை திஸ் இட் வில் பி
happens to interior 1 mark. இது எப்படியா இருந்தாலுமே நம்ம வந்து interior 1 markல பேஸ் பண்ணுறப்ப நம்மளோட மெட்டீரியலில் இருக்கும், நீங்கள் அப்போ படிச்சுட்டா போதும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டிப்ரெஷன். ஸோ இப்போ தான் நம்மளோட காம்பேக்ட்டுக்கு வரோம். ஸோ டிப்ரெஷன் ஆஃப் லைட்டு. ஸோ டிப்ரெஷன் அப்படிங்கிறது பார்க்குறப்போ ஒரு பீம் ஆஃப் த ஒயிட் லைட் அப்படிங்கிறது ரீஃப்ராக்ட் ஆகும். ஸோ காம்போசிட் லைட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒயிட் லைட்டாக இருக்கலாம். இது வந்து எனி டிரான்ஸ்பரண்ட் மீடியாவில் சச் ஆஸ் கிளாஸ், வாட்டர் அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு காம்போனன்ட் கலர்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாம் வந்து லாஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் சொன்ன மாதிரி ப்ரிசிம், கிளாஸ் ப்ரிசிம் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் ப்ரிசிம் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஒயிட் லைட் விட்டோம்னா அதில் வந்து 7 விப்ஜிஆர் கலர்ஸ், அதாவது ரெயின்போ கலர்ஸை வந்து எக்ஸ்பீட் பண்ணும். ஸோ இது லேபார்ட்ரியில் இருக்குது, உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கல் மெட்டீரியலில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா திஸ் ஃபினாமினான் இஸ் கால்ட் அஸ் டிப்ரெஷன் ஆஃப் லைட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒன் ஆஃப் த லைட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய கலர்ஸு. ஸோ கிளாஸ் மீடியம் இதுக்கும், அதாவது டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ், ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இது சொல்லும். ஸோ நம்ம வந்து சொன்னோம்ல கிளாஸ் ப்ரிசம். ஸோ அந்த கிளாஸ் ப்ரிசமுக்கு ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. ஸோ திஸ் பேண்ட் ஆஃப் காம்போனன்ட் கலர்ஸ் இஸ் கால்டு ஸ்பெக்ட்ரம். ஸோ ஃபினாமினன் ஆஃப் த டிப்ரெஷன் ஆஃப் லைட் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ கிளாஸ் ஆர் வாட்டரில் நம்ம லைட் அப்படிங்கிறத, பீம் ஆஃப் லைட் அப்படிங்கிறத ரீஃப்ராக்ட் பண்ணோன்னா ஸோ அது வெளியே வர்றது வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் ஆஃப் லைட், அந்த ஃபினாமினனோட பேர். ஸோ இப்போ அந்த வெளியே வந்த அந்த லைட்டோட பேருங்கள் ஸ்பெக்ட்ரம் மூலிமா வரக்கூடிய அந்த லைட் வந்து என்னென்னா ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா திஸ் ஸ்பெக்ட்ரம் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் கலர்ஸ், அதாவது விப்ஜிஆர் கலர்ஸ் அப்படின்னு சொன்னால. ஸோ வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லும். ஸோ இந்த ஆர்கானம் வந்து விப்ஜிஆர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இன்டீரியர் 1 மார்க். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோன்னா நமக்கு அடுத்து கொடுத்துருக்கக்கூடிய டாபிக், ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் லைட்ஸ் ஆர் பென்ட் த்ரோ டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் நமக்கு கலர்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ எப்படி டிஃபர் ஆகுது, தட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆர் டிஃப்ரெண்ட் ஆஃப் கலர்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸுக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஆங்கிள் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. அதனால தான் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் லைட் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நமக்கு கொடுத்தக்கூடிய பாயிண்ட், ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் ஃபார் ரெட் அண்ட் ஹையஸ்ட் ஃபார் வயலட். ஸோ நாம் வந்து ரெட் கலர் அப்படிங்கிறதுக்கு ரீஃப்ராக்ஷன் அதிகமாக இருக்குது ஆங்கிள். ஸோ ஆனால் வயலட்டுக்கு கம்மியாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வயலட் வந்து நம்ம கண்ணுக்கு பிளர் ஆகுது, ஆனால் ரெட் பிரைட்டஸ்ட்டாக தெரியுது. ஸோ அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா வேவ் லென்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து நமக்கு பாயிண்ட் வந்து ஃப்ரம் ஸ்னெல்ஸ் லா, அதாவது sin I by sin R by ஸோ sin I by sin R equal to mu2 by mu1. ஸோ அந்த ஃபார்முலாவோட இது வந்து மல்டிபிள் பண்ணுறப்ப the angle of refraction is determined in the terms of the refractive index of the medium அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ hence the refractive index of the medium is different for different colored lights. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த 5 மார்க். ஸோ இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணி முன்னாடி ஸ்கிப் பண்ணி ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு படிங்க. This indicates that the refractive index of the medium is depend on the wavelength of the light அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோடு நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸோ இன்னொரு கிளாஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் நம்மளோட கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.